ஹாய் buddies யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிபேலேருந்து எப்படி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஐபிபிபியோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே போய் கேட்டிங்கன்னாங்க அவங்கள வந்து ஒரு கார்டு மாதிரி அக்கௌண்ட் நம்பர் போட்டு தருவாங்க. ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோம். இதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐபிபிபி ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா இது மாதிரி தான் வரும். எம்பின், உங்களோட எம்பின் 4 டிஜிட் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் லோட் ஆகி இது மாதிரி தான் ஃபஸ்ட் பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரி இருக்கிற அந்த சிம்பிளை கிளிக் பண்ணனா போதும், உங்கள் பேலன்ஸ் காட்டும், அக்கௌண்ட் பேலன்ஸை. ஸோ 15,150 ருபீஸ் இருக்குது. இப்போ ஜிபேவை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஜிபே கிளிக் பண்ண உடனே ஜிபே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஜிபேயில் ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும், ரிசீவர் பேங்க் டீட்டெயில்ஸ்னு. ஃபஸ்ட்டு உங்கள் ஐபிபிபியோட அந்த கார்ட்லேயே அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டதுக்கு அப்புறம் கீழே ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு வந்து சர்ச் ஆஃப் ஐஎஃப்எஸ்சின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட்டுன்னு அடிச்சாவே போதும் வந்துடும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குன்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸ் டெல்லின்றதை கொடுத்தனா வச்சுக்கோங்க, அதோட ஐஎஃப்எஸ்சியை வந்து எடுத்துக்குது. இப்போ அது கீழே வந்து கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது மாதிரி பேஜுக்கு போகும். பேங்க்கில் உங்கள் நேம் கொடுத்துருப்பீங்க, அந்த நேம் டிக் சிம்பிளோட வந்துடும். கீழே வந்து நிக் நேம் இருக்குது, அதில் ஹாய் பாய் அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். நான் பான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் 5 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அது கீழே அம்புக்குறியாட்ட ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ண உடனே பே 5 ருபீஸுன்னு கீழே ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு யூபிஐ பின் நம்பர் கேட்கும். உங்களோட 6 டிஜிட் யூபிஐ பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி கீழே டிக் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது மாதிரி பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் போகுதுன்னு டிக் சிம்பிள் காட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5 ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்ட்டு ஒரு மெசேஜோடு வரும். அவ்வளோதான், டன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஐபிபிபி அக்கௌண்ட்டை திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். எம்பின் நம்பர் போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே திரும்பவும் அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் காட்டும். ஸோ பாருங்கள் 15,155 ருபீஸ் வந்துருச்சு. இப்படி தான் ஜிபேலேருந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.